வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ்ல யாரு கடைசி வில்லன், பிளாக் பேர்டா இல்லனா ஈமுவா? அதை வச்சுதான் ஒரு தேரி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோல போலாம். எப்பயும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் நான் தேரி வீடியோ போட்டே வந்து பாத்தீங்கன்னா மாச கணக்காகுது. அதனால எதை சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லணும்ல, அதனால இந்த ஒன் பீஸ் தேரின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து ஒன்று இருக்கும். அது உள்ள போயிட்டு பாருங்க. நிறைய தேரி வீடியோஸ் நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் இனிமேவும் போட போறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போயிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தேரியில முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக் பேர்ட் ஃபைனல் வில்லனா இல்லைன்னா ஈமு ஃபைனல் வில்லனா அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியணும் அப்படின்னா நம்ம 3 பாயிண்டா பிரிச்சு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் பிளாக் பேர்ட் வந்து வில்லனா இருந்தா என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். அதுக்கடுத்து ஈமு வில்லனா இருந்தா என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். அதுக்கடுத்து கடைசியா யார் ஃபைனல் வில்லன் அதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளாக் பேர்ட் வந்து வில்லனா இருந்தா என்ன நடக்கும்ன்றத பத்தி பார்ப்போம். பிளாக் பேர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா லூஃபிக்கு கரெக்டான வில்லன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து 2 பேருக்கும் ஒத்தே வராது. 2 பேரும் மாத்தி மாத்தி முட்டி பண்ணனே சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் எந்த சீன், ஜெயலலின்ல வர சீன் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? லூஃபி வந்து அந்த செரி பை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளாக் பேர்டு இது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் குடிப்பானுங்க. குடிச்சிட்டு லூஃபி இது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் அது கேவலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ ஆரம்பத்துல 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தே வரல. அண்ட் இது பத்தாவதுக்கு 2 பேர் வச்சுக்கிற டெல் ஃபுட் வந்து பாருங்களேன். லூஃபி வச்சுக்கிறது கம்மு கம்மு நோமி, அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டோட்டோ நோமி. பட் பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பிளாக் பேர்ட் வச்சுக்கிற டெல் ஃபுட் வந்து யாமி யாமி நோமி. பேரும் வந்து சிமிலரா இருக்குது. அண்ட் இது பத்தாவதுக்கு டெல் ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்குது. அதுக்கடுத்து பிளாக் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லியிருப்பான், பிளாக் பேர்ட் கிங்டம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். என்னது பிளாக் பேர்ட் கிங்டமா? இதே எப்படா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஞாபகம் இல்லை. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த பேனல் வந்து நான் போடுறேன். பட் இந்த பேனல் எல்லாம் ரொம்ப நேரம் காட்ட முடியாது. இந்த 1 செகண்ட் இல்ல 2 செகண்ட் தான் வரும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல காட்டினா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன், டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துருவேன். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாஸ் சேலஞ்ச் வரும் பாத்தீங்களா, 3, 2, 1 பாஸ் அவங்க கரெக்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் 3, 2, 1 நான் சொல்லிட்டு அந்த பேனல் போடுறேன். பாஸ் அமைக்க அந்த பேனல் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் பேனல் போட போறேன். 3, 2, 1. ஸோ பாஸ் அமைக்க பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவன் அதுல என்ன சொல்லியிருப்பான்னா, பைரட்டுக்கு மட்டும் இருக்கிற ஒரு நாடு உருவாக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசன் வேணும். நான் அரசன் ஆயிடுறேன். அப்ப அந்த நாட்டுக்கு பிளாக் பேர்ட் கிங்டம்னு பேர் வைக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் பேர்ட் வந்து சொல்லியிருப்பான். அண்ட் இதுக்கு அடுத்து பிளாக் பேர்ட் வந்து எப்படி பைரட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் அப்படின்னா, உலகத்தை கான்கர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். இதே எப்படா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏசு கூட வந்து அவன் சண்டை போடுறப்ப ஏசு இவனை வந்து போயிட்டு நில்லுடான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கடுத்து சண்டை போடுவானுங்க. அப்புறம் தானே இந்த புறம்புக்கு ஏசு வந்து பிடிச்சிட்டு இவன் வந்து வார்லாட் ஆவான். அந்த மாதிரி மற்ற கதை நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேர்ட் வந்து ஏசு கிட்ட சொல்லுவான், ஏசு என் கூட வந்து சேர்ந்துரு, நான் வந்து இந்த உலகத்தை கான்கர் பண்ண போறேன். அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன்னு வேற அவன் சேர்த்து சொல்லுவான். அதனால என் கூட வந்துரு, ஒயிட் பேர்ட்லாம் அதுக்கப்புறம் பைரட் கிங் ஆக மாட்டான், நான் தான் ஆக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் பேர்ட் சொல்லியிருப்பான். அதுக்கடுத்து ஏசு கடுப்பாயிட்டு அவனை வந்து போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து கட்சியில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ட் வந்து இவனை தூக்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுதான் அங்க வந்து நடந்திருக்கும். ஸோ பிளாக் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை கான்கர் பண்ணி பைரட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஆனா லூஃபி வந்து எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், நான் வந்து எதையும் கான்கர் பண்ண போறதே கிடையாது, நான் வந்து ஃப்ரீயா இருக்க போறேன். இந்த உலகத்துல யாரு ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அவங்க தான் பைரட் கிங்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான் ரெய்லி கிட்ட. ஒருத்தவன் சன்னு, இன்னொருத்தவன் டார்க்னஸ். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவன் தான் ஜெயிக்க முடியும். ஆனா அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் பைரட் கிங்காவும் ஆக முடியும். லூஃபி சன்னு மாதிரி ஃப்ரீயா நான் வந்து பைரட் கிங் ஆக போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். பிளாக் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க்னஸ் மாதிரி நான் இந்த உலகத்தை கான்கர் பண்ணிட்டு பைரட் கிங் ஆக போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டி கிளானை சேர்ந்தவன் தான். ஆனா டி கிளான்ல வந்து ஒரு வில்லன் இருக்கிறான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேர்டு. இப்ப இந்த இன்யாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த எனர்ஜின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த போட்டோ நான் போறேன், நீங்க வந்து பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த இன்னன்றது வந்து டார்க்னஸ் ஃபுல்லா கருப்பா இருக்குதா, அதுதான். அதை வந்து பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த சுத்தி ஃபுல்லா கருப்பா இருக்கிறதுல ஒரே ஒரு வெளிச்சம் இருக்குது பாத்தீங்களா, அதை ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா செலஸ்டியல் டிராகன்ல இப்போதைக்கு ஷாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி இருக்கிறான்ல, அதனால ஷாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டுல இருக்கிற ஒரு வெளிச்சம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இந்த சைடு வந்து பாருங்களேன், யாங், அது வந்து ஃபுல்லா லைட்டா இருக்குது, வெளிச்சமா இருக்குதுல்ல, அதை யாங்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டி கிளான் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த அந்த வெள்ளையா இருக்கிறதுல கருப்பா ஒரு புள்ளி இருக்குது பாத்தீங்களா, அதை பிளாக் பேர்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அந்த கருப்பா இருக்கிறதுல ஒரு வெளிச்சம் வந்து நம்ம ஷாங்ஸோ, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிறதுல வெளிச்சமா இருக்கிறதுல ஒரு கருப்பு புள்ளி வந்து பிளாக் பேர்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேர்ட் வில்லனா இருக்கிறத வச்சு சொல்ற விஷயம். இப்ப அடுத்து ஈமோ ஒருவேளை வில்லனா இருந்தா என்ன நடக்கும் அதை பத்தி பாப்போமா. அடுத்து ஃபைனல் வில்லன் பாசிபிலிட்டி யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈமோ தான். ஈமோ வந்து லூஃபிக்கு மட்டும் வில்லன் கிடையாது, ஒட்டுமொத்த டி கிளானுக்குமே வில்லன் தான்.
அண்ட் இது பத்தாவது ஈமுக்கு லூஃபியும் பிடிக்கல, அதே மாதிரி பிளாக் பீடும் பிடிக்கல. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனோட வாண்டட் போஸ்டர் இருக்குதுல்ல, அது ரெண்டையுமே வந்து ஈமு கிழிச்சு போட்டிருப்பான். சோ அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் அவங்க 2 பேர் மேலேயும் அவனுக்கு வந்து வெறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது பத்தாவது நம்ம கோராஸ் அண்ணுகிறாரு பாத்தீங்களா, அவர் ஒரு விஷயத்த லாக்கிட்ட சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் டீன்ற பேர் புதுசா உருவாகுதோ அப்பெல்லாம் இந்த எல்டர்லி 5 எல்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப கவனமா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இதே எப்படா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டி வில் ஆல்வேஸ் காஸ் அனதர் ஸ்டாம்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்குதுல்ல, அதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோரசன் இதை சொல்லியிருப்பான். அண்ட் அந்த பேனலையும் நான் வந்து போறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டக்குன்னு வரும், பாசமையை பாத்துங்க. ஓகேங்களா? 3, 2, 1 பாத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இதுதான் வந்து ஈமு ஃபைனல் வில்லனா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப கடைசியா யார் தான் ஃபைனல் வில்லன் அதை பத்தி பாப்போமா? இப்ப ஈமு ஃபைனல் வில்லனா இல்லைன்னா பிளாக் பீட் ஃபைனல் வில்லனா அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா 2 சினாரியோஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லூஃபி வந்து ஈமு கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு அதுக்கடுத்து பிளாக் பீட் கூட சண்டை போட போறது. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் என்னன்னா, லூஃபி பிளாக் பீட் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு அதுக்கடுத்து போய் ஈமு ஃபேஸ் பண்றது. இது செகண்ட் சினாரியோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சினாரியோ எதுனா, லூஃபி ஈமு கூட சண்டை போட்டுட்டு அதுக்கடுத்து பிளாக் பீட் கூட வந்து சண்டை போடுறது. இந்த தியரி வந்து சிம்பிள் தாங்க. ஈமுக்கு டீக்ளைன் ஃபுல்லாவே எதிரிங்க தான். அதனால மேபி லூஃபி பிளாக் பீட் 2 பேருமே சேர்ந்து ஈமு கூட வந்து சண்டை போடலாம். ஃபைனல் ஃபைட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம். 2 vs 1 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம கோரசன் சொன்னதுதான், டி வந்து அனதர் ஸ்டாம் வந்து காசு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி இந்த 2 டியும் சேர்ந்து ஈமு கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த சண்டையில ஈமு வந்து தோத்ததுக்கு அப்புறமா இல்ல இறந்ததுக்கு அப்புறமா அவனோட டெவல் ஃப்ரூட்டை நம்ம பிளாக் பீடை வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம லூஃபி பிளாக் பீடை தோக்கடிச்சிட்டு அவன் வந்து ஒன் பீஸை கிளைம் பண்ணி பர்க்கிங் ஆவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து லூஃபி ஈமு தோக்கடிச்சு அதுக்கடுத்து பிளாக் பீடை தோக்கடிக்கிற ஒரு சினாரியோ. இப்ப நம்ம அடுத்த சினாரியோக்கு போடுமே. அடுத்தது என்னதுன்னா, லூஃபி ஃபர்ஸ்ட் பிளாக் பீடை தோக்கடிச்சிட்டு அதுக்கடுத்து ஈமு கூட போய் சண்டை போடுறது. இப்ப அதை பத்தி பாப்போமா? அண்ட் இந்த சினாரியோ தான் மோஸ்டா நடக்கும்னு சொல்லிட்டு இந்த தியரியில சொல்றாங்க. லூஃபி வந்து பிளாக் பீடை கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிட்டு ஒன் பீஸை கிளைம் பண்ணுவான், அதுக்கடுத்து தான் ஈமு கூட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லூஃபி வந்து பிளாக் பீடை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா சன் வந்து டார்க்னஸ் ஓவர் கம் பண்ணிடும். டார்க்னஸ் வந்து சூரியன் வந்து தோக்கடிச்சிடும். அதுக்கடுத்து வந்து லாஃப்டேலுக்கு போவான், அங்க போயிட்டு ஒன் பீஸை கிளைம் பண்ணுவான், அதுக்கடுத்து பைரட் கிங் ஆவான். அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜாய்பாய் பத்தி வந்து தெரிஞ்சுப்பான். ராஜர் வந்து எப்படி அங்க போயிட்டு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி லூஃபி அங்க போயிட்டு ஜாய்பாய் பத்தி தெரிஞ்சுப்பான். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், அது வந்து ஒரு நல்ல டைமா இருக்கும். பிளாக் பீட் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சுட்டு லாஃப்டேலுக்கு போயிட்டு கிளைம் பண்ணதுக்கு அப்புறமா வாய்ட் செஞ்சுரி பிளாஷ்பேக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா அப்பதான் அந்த கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஈமு கிட்ட போனோம், அங்க போயிட்டு சண்டை போடுறதுலாம் கரெக்டா நமக்கு புரியும். அதனால அந்த டைம்ல கதையை ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி அது நடக்கணும் அப்படின்னா வந்து முன்னாடியே பிளாக் பீடை தோக்கடிக்கணும். ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த தேரியில வந்து சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து லூஃபி வந்து ஏன் ஈமு ஜாய்பாயோட ஸ்டார்ட்டை வச்சிருக்கிறான்றதை பத்தி அவன் தெரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈமு வந்து ஒரு ஸ்டார்ட் ஃப்ரோஸா இருக்கிறத போய் பாப்பா பாத்தீங்களா, அது ஜாய்பாய்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா லூஃபி இப்போ போட்டுக்கிறது ஜாய்பாய்னு சொல்லிட்டா நமக்கு கரெக்டா தெரியாது. அண்ட் அங்க இருக்கிறது ஜாய்பாய்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்குது, அதை ஈமு பாதுகாப்பா வச்சிருக்கிறா. மேபி அந்த கதையும் அப்பயே தெரிய வரும்னு சொல்லிட்டும் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஈமு வந்து பாத்தீங்கன்னா ஜாய்பாய் மாதிரியே 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவ, ஆனா இப்போ வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறா. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெட் லைன் இருக்குதுல்ல, அது உருவானதே ஈமுவால தான். ஈமு அவனோட அந்த சர்பன் ஸ்கின், அந்த பாம்பு தோல் இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து பாம்பு வந்து தோலை ஷெட் பண்ணும்ல, அதுதான் அந்த ரெட் லைன்னே சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது சம்பந்தமா ஒரு தேரி வேற தனியா போட்டுக்கிறாங்க. இருங்க அந்த கதையை நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். அண்ட் அதே மாதிரி என்னன்னா, இந்த நெரோனா ஈமோன்ற பேர் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு வேர்ட் பிளேவா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது முழு பேர் என்னன்னா நியூர் ஒன்னா ஒமிபோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த நியூர் ஒன்னான்றது ஒரு பாம்பு, ஆனா அதோட தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட தலை இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அந்த ஒமிபோஸ்ன்றது ஒரு சீ டெவில் தான். அண்ட் இதை வச்சு ஒரு தனியா தேரி இருக்குது. அண்ட் அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, ஈமு தான் இந்த உலகத்தை தண்ணியில மூழ்கடிச்சிருக்கிறா, அண்ட் அது கூடவே ஒன் பீஸ் ஸ்டேஷனும் தண்ணிக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தேரியில வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சொன்னல, 3மே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி தேரி. ஒன்னு வந்து ஈமு ரெட் லைன் கிரியேட் பண்ணான்றதா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஈமு வந்து நியூர் ஒன் ஒமிபோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல அதுவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இந்த ஒன் பீஸ் ஸ்ட்ரக்சர் தண்ணிக்குள்ள இருக்குதுன்றதா இருக்கட்டும், இது 3மே தனித்தனி தியரி. பட் இந்த தியரி கிரியேட் பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தியரியும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதையும் நான் இது கூட சேர்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அப்படி பண்ணது ரொம்ப பெருசா போகும். அதனால இது 3மே தனித்தனி தியரி தானே. இதுக்கு அடுத்து வரப்போற அடுத்தடுத்த வீடியோல இது ஒண்ணா நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா அது ஒரு சீரிஸ் மாதிரி வந்துடும். அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அதனாலதான் அதை வந்து நான் இப்ப இங்க சேர்க்கல. அண்ட் அதுக்கடுத்து இந்த தேரியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒமிபோஸ் இருக்குதுல்ல, சீ டெவில், அது என்ன பண்ணுமா, யார் யாரெல்லாம் கடல்ல வந்து பயணம் பண்ணி போறாங்களோ அவங்க கிட்ட ஒரு பேரல் வந்து கேட்குமா. அப்படி அவங்க வந்து தரல அப்படின்னா கப்பலை வந்து நொறுக்கிடுமா. அண்ட் ஆரம்பத்துல நம்ம பார்த்துருப்போம் லூஃபி வந்து ஒரு பேரல் தான் வந்திருப்பானே. அண்ட் இந்த ஒமிபோஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டம்லெஸ் பேரல் கொடுத்தாதான் அது வந்து அமைதியா இருக்குமா.
அப்படி இல்லைன்னா அது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணின்னு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லூஃபி வந்து ஈமு தோக்கடிக்கிறதுக்கு, எனக்கு ஈமு தானே ஒமிபோஸ், ஸோ தோக்கடிக்கிறதுக்காக ஒரு பேரல் வந்து கொடுப்பானா, அதுவும் அந்த பேரல்ல விங்ஸ் சக்கையா இருக்கிற மாதிரி கொடுப்பானான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நான் போடுறேன், நீங்க வந்து பாருங்க. அந்த பாட்டோட லிரிக்ஸ்லயே வந்து கதை இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை பிங்க் சக்கே தான் எல்லாத்துக்கும் தீர்வான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ட் ஒன்ஸ் லூஃபி அந்த பிங்ஸ் சக்கேவை ஈமுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த உலகமே அதுல இருந்து விடுபட்டுரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரெட் லைன் வந்து காணாம போயிடும். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் ஆயிடும். ஃபுல்லா வந்து சேர்ந்துட்டு அந்த லேண்ட்ல தண்ணிக்குள்ள மூழ்கிறதுல அதெல்லாமே வந்து போயிட்டு ஃபுல்லாவே வந்து ஒரு ஒன் பீஸ் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா உலகத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து த்ரோ பண்ணுவாங்க. அதுதான் லூஃபியோட கடைசி ட்ரீம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா லூஃபி வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆனதுக்கு அப்புறமா நான் இன்னொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஸ்டார்ஸ் கிட்ட. அந்த விஷயம் ஒரு பார்ட்டி த்ரோ பண்றதா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. பட் லூஃபின்றதுனால மேபி எல்லாரும் கூட நான் வந்து ஒன்னா சாப்பிடணும், இல்ல ஒன்னா குடிக்கணும், இல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணணும், மேபி அப்படி கூட அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு தெரியும். ஸோ முடிவா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளாக் பேர்ட் அப்புறமா ஈமோ 2 பேருமே லூஃபிக்கு மெயினான வில்லன் தான். ஆனா பிளாக் பேர்ட் வந்து எதுக்கான வில்லன்னா ஒன் பீஸ் அடையறதுக்கான ஃபைனல் வில்லன். ஆனா லூஃபியோட கனவு கிங் ஆஃப் த பைரட் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து போகுது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பான், கிங் ஆஃப் த பைரட் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ அவனோட கனவு வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் அந்த கனவோட ஒரு ஸ்டாப் தான் பிளாக் பேர்ட். அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஈமோ இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி லூஃபியோட கனவோட எண்டிங்ல ஈமோ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா அவன் அந்த கனவு அடையறதுக்கு ஈமோ வந்து தாண்டி ஆகணும், ஈமோ தோக்கடிச்சு ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் பண்றதுனால ஒரு வழியா நம்ம ராஜர் வந்து அவனோட லெஜண்ட் கிரியேட் பண்ணி வச்சினால அதை லூஃபி வந்து சர்பாஸ் பண்ணிடுவான், அவன் ராஜரோட பெரிய ஆளா ஆயிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இந்த தேரி வந்து முடியுது. அண்ட் அந்த தேரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த தேரி கிடையாது. இது ட்விட்டர்ல இருந்து ஒரு பேஜ்ல இருந்து நான் எடுத்தேன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேரி வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும். ஸோ இப்போ இந்த தேரி கேட்டது வருமா, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, இதுல எது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை பிளாக் பேர்ட் வில்லனா இருப்பானா, இல்ல ஈமு வில்லனா இருப்பானா? உங்களோட தேரி வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் தேரி எல்லாம் பார்ப்பாங்க, இல்ல ஒன் பீஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்க யாருக்கு ஃபைனல் வில்லனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் கேட்டுட்டு அவங்களும் நம்ம வீடியோல வந்துட்டு அவனோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.